ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னாக்கா, ஒருத்தவங்களுக்காக நம்ம ஒரு 10 நிமிஷம் நல்லது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டுன்னு அது என்னன்னு தானே சொல்லி கேட்குறீங்க. என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒருத்தவங்க வந்து எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. என்னன்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா, அம்மா உன்னை பார்க்குறதுக்கு என்னோட கூட பிறந்த தங்கச்சி மாதிரியே இருக்குது. எனக்கு ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 60 ஆச்சு. ஆனால் என்னோடய பொண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 27 தான் இருக்கும். இன்னும் அவளுக்கு மேரேஜ் ஆகலை. ஆனால் அவளுக்கு சுகர் இருக்குது. ஆனால் ஹையாக இருக்குது, கண்ட்ரோல் ஆகவே மாட்டேங்குது. அதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் வந்து சொல்லுமா, உன்னை என் கூட பிறந்த தங்கச்சியாக நினச்சி கேட்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவங்களுக்காண்டி கமெண்ட்ஸ் பண்ணோம்னா அவ்வளோ நேரம் டைப் பண்ணிகிட்ருக்கு, நம்மளுக்கு நேரம் இல்லையா. ஸோ அவங்களுக்காக ஒரு 5 நிமிஷம் பேசுகிறது தப்பே கிடையாது. என்றைக்குமே வந்து பார்த்திங்கனாக்கா, நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் கண்டிப்பாக நம்ம அனுபவப்பட்டிருந்தோம்னா அதை நம்ம ஷேர் பண்ணலாம். தெரியாத விஷயத்தை என்றைக்கு தெரியலன்னு ஜெனிவலாக வந்து ஒத்துக்கணும். ஏன்னா தப்பான ரீசன் நம்ம சொல்லி அவங்களுக்கு தப்பாயிடக்கூடாது இல்லையா. ஸோ அவங்களுக்காக ஒரு சொல்யூஷன் சொல்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சரி இது கூட வந்து அப்புறம் பண்ணிக்கலாம். இது நெக்ஸ்ட்டு தான், முதல்ல இது தான் வந்து ஃபஸ்ட்டு. ஸோ சமையல் கூட நம்ம அப்புறம் பண்ணிக்கலாம். நான் வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சுகர் அப்படின்றது ஒரு பெரிய வியாதியே கிடையாது. ஸோ அதை பற்றி நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. என்றைக்குமே அவங்க முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, அவங்களுக்கு சுகர் இருக்குது, இவளுக்கு இவ்வளோ சுகர் இருக்குது, இவ்வளோ அதிகமாக இருக்குது, இவளுக்கு பிபி இருக்குது அப்படின்னு என்றைக்குமே ஒருத்தருக்கு வந்து இப்போ நீங்கள் எங்கிட்ட சொன்னீங்க அது ஓகே, அதையும் நான் தப்பு சொல்லலை. கண்டிப்பாக நான் வந்து மற்ற எல்லாம் பார்த்துட்ருக்காங்களே அவங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன். என்றைக்கும் மனசு உடம்பில் வந்து வியாதின்னு சொல்லி ஒன்று இருந்ததுனாக்கா அது வியாதியே கிடையாதுங்க. எல்லாம் நம்மளை பொறுத்து தான் இருக்குது. சந்தோஷன்றது வெளியில் அங்கே எங்கே ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஃபேமிலிகிட்ட அங்கங்கே எங்கேயும் கிடையாது. சந்தோஷன்றது நம்மக்கிட்ட தான் இருக்குது. அதை சந்தோஷப்படுத்துறதும் சங்கடப்படுத்துறதும் ரெண்டுமே நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம ஒரு கஷ்டத்தை வந்து நினச்சிட்டே இருக்கோன்னா, நினச்சி ஃபீல் பண்ணுறோம், அழுகுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த கஷ்டம் வந்து நம்மளை விட்டு போகாது. கரெக்டாக? என்றைக்குமே வந்து மனசை வந்து ஹாப்பியாக வச்சுக்கோங்க. இத்தோண்டு மனசு தான். அந்த மனசுக்கு எதுக்கு அதிக கனத்தை கொடுத்து அழுதுகிட்டு புலம்பிக்கிட்டு எனக்கு இது இருக்குது அது இருக்குதுன்னு சொல்லி அந்த மாதிரி இது பண்ணுறீங்க. ஏன்னா நம்ம பிறக்கும் பொழுது ஆண்டா வந்து நம்ம ஆயுசை வந்து எழுதிடுவான், இத்தனை வருஷத்தில் நீ சாக போகிறேன்னு சொல்லிட்டு. அதுக்கும் முன்னாடி நடக்கக்கூடிய வந்து சில பல விஷயங்கள், கஷ்டங்கள், துன்பங்கள், துக்கங்கள் அது இதெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம லைஃப்பில் வந்துட்டு போகிறது. வர தெரிஞ்சு அதுக்கு போக தெரியும். ஸோ லைஃப்பை வந்து என்ஜாயாக அப்படியே சந்தோஷமாக வந்து மூவ் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன், அடுத்த நிமிஷம் உயிரோடு இருப்போமான்னு நம்மளுக்கு தெரியாது. கரெக்டாக? ஸோ இருக்கிற ஒவ்வொரு செகண்டும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு பொன் மாதிரி டைமிங் வந்து போச்சுன்னா நம்மளால் திருப்பி அதை வந்து எடுக்க முடியாது. ஸோ ஒவ்வொரு செகண்டையும் நம்மளுக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கை வந்து ஒரே வாழ்க்கை தான், ஒரே டைம் தான். அந்த வாழ்க்கையை பிடிச்சவங்களோட பிடிச்ச மாதிரி வாழுங்க. யாருக்காகவும் எதுக்காகவும் நீங்கள் பயப்படாதீங்க. ஓகேவா? அவங்களுக்கு வந்து சொல்கிறது என்னென்னா, காலையில் எந்திரிச்சோன்னே முருங்கைக்கீரை சூப் கொடுங்க. முருங்கைக்கீரை வந்து சூப் போடுறது எப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்கள் அது இதுன்னு சொல்லி எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். செடியிலேருந்து அப்படியே உடைக்கிறீங்க இல்லையா, உடச்சிட்டு அது உருவெல்லாம் கூடாது. ஒரு பெரிய குண்டான் எடுத்துகிட்டு ஒரு 5-6 கிளையை வந்து உடச்சிக்குங்க. உடச்சிட்டு பெருசாக இருந்தது அப்படின்னாக்கா அப்படியே நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. நல்லா கழுகிடுங்க. கழுகிட்டு ஒரு பெரிய பாத்திரத்தில் போட்டு நல்லா வேக வைங்க. அதில் நத்து உப்பு மட்டும் போடுங்க, கொஞ்சம் ஜீரகம் போடுங்க, ஒரு 4 வெள்ளைப்பூண்டு போடுங்க. போட்டு நல்லா அதை வந்து கொதிக்க வச்சு நல்லா அது தண்ணி பச்சை கலர் ஆன உடனே முதல்ல அதுக்குள்ளே இருக்கிற இலையை வந்து எடுத்துருங்க. இலையை அதிலே விடாதீங்க. இலையை அதில் விட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அதோட சத்தெல்லாம் மறுபடியும் அந்த இலையை எடுத்துக்கும். ஸோ சில இலையை வந்து நம்ம டிஸ்போஸ் பண்ணிவிடுவோம். ஸோ அந்த ஜூஸ்க்கு உண்டான வேல்யூ வந்து இருக்காது. இது வந்து பார்த்திங்கனாக்கா காலையில் ஒரு டம்ளர், மத்தியானம் ஒரு டம்ளர், நைட் ஒரு டம்ளர் கொடுங்க. இடையில உங்களுக்கு தாகம் அடித்தாலும் வந்து கொடுங்க, தப்பே கிடையாது. இவ்வளோ பெரிய டம்ளரில் காலையில் ஒன்று, மத்தியானம் ஒன்று, நைட் ஒன்று கொடுங்க. இந்த முருங்கைக்கீரை சூப் தொடர்ந்து அவங்க குடிச்சிட்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 1 வீக் கண்டினியூவாக கொடுங்க. அதுக்கப்புறம் போய் நீங்கள் சுகர் செக் பண்ணுங்கள். செக் பண்ணிட்டு கண்டிப்பாக நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸ் போடுவீங்க, கண்ட்ரோல் ஆகிருக்குன்னு சொல்லிட்டுன்ட்டு. ஏன்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா, என்றைக்குமே வந்து பிளட் சர்க்குலேஷன் வந்து இது வந்து ரொம்ப சீராக வச்சுக்கும். பிபி அதிகமாக இருக்கவங்களுக்கு வந்து நார்மலாக கொண்டு வரும். அதே மாதிரி இர்ரெகுலர் பீரியட் இருக்கவங்களுக்கு வந்து இந்த முருங்கைக்கீரை சூப் வந்து ரொம்ப ஒரு இதாக இருக்கும். இது வந்து ரொம்ப கசப்பாக இருக்கும், இல்லை அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு சொல்லி நினச்சிக்காதீங்க. நம்ம தண்ணியில் லைட்டாக உப்பு போட்டு தண்ணி குடித்தா எப்படி இருக்கும், சேம் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். இதை வந்து கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த வறுத்தது பொறுத்தது அப்புறம் ஜங்க் ஃபுட்ஸு இதெல்லாம் சுத்தமாக அவாய்ட் பண்ணிடுங்க. டீ, காஃபி, தயிர், மோர், பால், வெண்ணெய், நெய் இதை சுத்தமாக அவாய்ட் பண்ணிடுங்க. நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிட்லாம். நீங்கள் சாப்பிட்ற ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆயில், உப்பு, காரம், புளி இதை வந்து கம்மி பண்ணிவிடுங்க. அதிகமாக இல்லை, கம்மி பண்ணிடுங்க. சும்மா அவங்க நாக்கில் படுற மாதிரி. வறுத்தது பொரிச்சதெல்லாம் வந்து எண்ணெயில் போட்டு பண்ணுற இது கொடுக்காதீங்க. இப்போ மீன் அவங்களுக்கு சாப்பிட்ணுன்னு சொல்லி இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் மீன் வாங்கி குழம்பு வச்சு கொடுங்க. புரியுதா உங்களுக்கு? ஆயில் வந்து யூஸ் பண்ணாதீங்க.
அதே மாதிரி எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த சில்லி அது இதெல்லாம் சில்லி இப்போ சிக்கனே வாங்கிட்டு வரீங்கன்னா சில்லி போட்டு கொடுக்காதீங்க. அந்த சிக்கனை வந்து வேக வச்சு பீஸாக வந்து எடுத்து கொடுங்க. அதே மாதிரி ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேளை மட்டும்தான் அவங்களுக்கு ரைஸ் கொடுக்கணும். இவ்வளோ ரைஸ் கொடுங்க, இவ்வளோ வந்து வெஜிடபிள்ஸ் வந்து கொடுங்க. காலையில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 3 இட்லி கொடுங்க ஆவியில் வேக வச்சது. நைட்டு வந்து சப்பாத்தி கொடுங்க. சப்பாத்தி வந்து பார்த்திங்கன்னா ஆயில் போடக்கூடாது, சும்மா தோசைக்கல்லில் போட்டு இந்த ரொட்டின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ரொட்டி மாதிரி வந்து போட்டு கொடுங்க. நான்னு சொல்லுவாங்க, அது அந்த மாதிரியும் கொடுக்கலாம். ஸோ இவங்களுக்கு வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து ஆவியில் வேக வைக்கிறது வந்து கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து நல்லது. இது இப்போ நான் சொன்னதை தவிர்த்துட்டு மற்ற எதுவுமே வந்து எடுத்துக்காதீங்க. இது வந்து ஒரு 1 வீக் வந்து பாருங்கள், இந்த இதை வந்து செஞ்சு பாருங்கள். இதில் வந்து கண்ட்ரோல் ஆச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். கண்ட்ரோல் ஆச்சுன்னா நீங்கள் கண்டினியூஸ் இதே வந்து ரொட்டீன் எடுங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபர்தராக நான் என்ன பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில் சொல்கிறேன். ஸோ நீங்கள் என்றைக்குமே ஃபீல் பண்ணாதீங்க. அவங்க நல்லா இருப்பாங்க. அவங்களுக்கு அலையன்ஸ் பார்த்துட்ருக்கேன்னு சொல்லி சொன்னீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு வரன் அமையும். வரன் அமைஞ்சது அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா மேரேஜுக்கு கண்டிப்பாக என்னை கூப்பிட மறந்துடாதீங்க. கண்டிப்பாக நான் மேரேஜுக்கு வருவேன். ஓகேவா? இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா கண்டிப்பாக எனக்கு வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை மட்டும் தான் நான் ஷேர் பண்ணுவேன். தெரியாத விஷயம் என்றைக்குமே நான் மூக்கு நுழைக்க மாட்டேன். ஏன்னா அது ரொம்ப ஒரு தப்பான விஷயம். நான் என்றைக்குமே யார்கிட்டையுமே எனக்கு ஏதாவது தெரியாத விஷயம் வந்து கேட்டாக்கா இல்லைப்பா எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு போயிடுவேன். அது ஒரு 80% தெரிஞ்சிருந்தா கூட எனக்கு தெரியாதுன்ட்டு போயிடுவேன். எனக்கு 100க்கு 200% தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் நான் உங்களுக்கு வந்து ஒப்பீனியன் கொடுப்பேன். சரிங்களா? அப்புறம் இது வந்து அவருக்கு சொல்லியாச்சு. ஓகே. அப்போ 2 சிஸ்டர் வந்து உங்கள் பேர் மென்ஷன் பண்ண சொன்னீங்கப்போ உங்கள் பேரை நைட் தூங்கும் பொழுது மைண்டில் வச்சுட்டேன். காலையில் எழுந்திரிச்சிட்டு மறுபடியும் சார்ட் ஓப்பன் பண்ணி பார்த்தா ஞாபகம் இருந்தது. இப்போ வந்துட்டு என்ன பண்ணேன், சாப்பாடு செஞ்சு குழம்பு வச்சு இந்த இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து வீடியோ கால் பண்ணேன்னா டக்குன்னு மறந்துட்டேன். ஸோ சாரி. உங்களை வந்து அடுத்த வீடியோவில் வந்து கண்டிப்பாக உங்களோட நேம் சொல்கிறேன். அப்புறம் உங்களுக்காக நான் வந்து ஒன்று பண்ணியிருக்கேன். என்னன்னு சொல்லி கேட்டேன்னா ஹேர் கட் பண்ண சொன்னீங்க. எனக்கு ஹேர் கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் இதாக இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நேற்று போய் கலரிங் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குது கலரிங்? நல்லா இருக்கா? இந்த கலர் வந்து பிடிச்சிருக்கா? இது இந்த கலர் தான், மயில் கலர். இது வந்து என்னோடய ஃபேவரட். இந்த நைட்டியில் வந்து லைட் கலராக இருக்குது, ஒரு பிங்க் கலர் மாதிரி. ஸோ இது நான் கிச்சனில் எடுக்கிறனால உங்களுக்கு வந்து கிளியராக தெரியல, வெளியிருந்து எடுத்தேன்னாக்கா கிளியராக தெரியும். ஸோ நேற்று வந்து பார்த்திங்கனாக்கா ஹேர் கட் அது இதெல்லாம் பண்ணலை. ஸோ கலரிங் மட்டும்தான் பண்ணேன். ஸோ இந்த கலர் வந்து எப்படி இருக்குது, நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் வந்து பண்ணுங்கள். அப்புறம் நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா, அம்மா நீங்கள் இந்த சாங் இது முன்ன வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் வீடியோஸில் சாங் வரும், ரீல்ஸ் வரும், காமெடி வரும், எல்லாம் வரும், நாங்கள் பார்த்துட்ருப்போம். ஆனால் அதை விட வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் வார்த்தைகள் வந்து சொல்கிறீங்க இல்லையா, மோட்டிவேஷன் கவிதை வந்து சொல்கிறீங்க. நீங்கள் பேசும்போது வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு நான் தொடர்ந்து உங்களோட ஒரு வீடியோ மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா பார்த்துட்டு ரிப்பீட் பண்ணி பார்த்துட்டே இருப்பேன். எங்கள் காலேஜுக்கு போனால் என் ஃப்ரெண்ட்ஸுங்கள்ட்டையும் காட்டுவேன், அவங்களும் பார்ப்பாங்க. நல்லா பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கேட்டால் தான் வந்து சொல்லுவாங்க. ஸோ ரொம்ப நன்றி அம்மா, நீங்கள் வந்து நல்லா பேசுகிறீங்க, உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ எனக்கு மனசுக்கு ரொம்ப ஒரு திருப்தியாக ஒரு ஆறுதலாக இருக்குது. இதே மாதிரி தொடர்ந்து எனக்கு வந்து அன்பு ஆதரவும் வந்து கொடுங்க. என்னை மேல் மோட்டிவேட் பண்ணி கொண்டு போங்க. என்றைக்குமே என் வாழ்க்கையில் உங்களை மறக்கவே மாட்டேன். ஏன்னா நான் முன்ன வந்து இருந்து நான் ரொம்ப வாழ்க்கையில் வந்து கஷ்டப்பட்டேன். நான் மட்டும் கிடையாது, நீங்கள் எல்லாமே கஷ்டப்பட்டுருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி கஷ்டப்பட்டு தான் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ முன்னுக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இருக்கேன். இருந்தாலும் நான் ஒர்க்குக்கு போயிட்டு தான் உங்களோட இப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்கேன். இப்போ வந்து லீவில் இருக்கனால வந்து பேசுகிறேன். நான் ஒர்க்குக்கே போனாலும் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஈவினிங் வந்து என்ன ஒர்க் இருக்கோ இல்லையோ உங்களோட கண்டிப்பாக நான் ஒரு 10 நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஏன்னு சொல்லி கேட்டாக்கா, எனக்காக நீங்கள் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து ஒரு 5 நிமிஷம் என்னோடய வீடியோ பார்க்குறீங்க. எல்லா உள்ளத்துக்கும் ரொம்ப நன்றி. கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் ஐக்கானையும் ஒரு கிளிக் பண்ணிடுங்க. நீங்கள் அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, இந்த வீடியோ வந்து இதோட நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். அடுத்த வீடியோவில் உங்களெல்லாம் நான் கண்டிப்பாக மீட் பண்ணுறேன். மறக்காமல் ஒவ்வொரு கமெண்ட்ஸ் போடுங்க. மெயின் ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா, நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் பண்ணும்பொழுது நீங்கள் எந்த ஊர்லேருந்து கமெண்ட்ஸ் பண்ணுறீங்கன்றதை எனக்கு மென்ஷன் பண்ணுங்கள். அது எதுக்காகன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எந்தெந்த ஊர்லலாம் எனக்கு ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். ஸோ இது ஒன்று மட்டும் எனக்காக வந்து பண்ணுங்கள். ஓகே, பாய் செல்லக்குட்டீஸ்.